அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான தமிழ்நாடு அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் 2025 டு 2026க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான அப்டேட்டும் எந்த விதமான நோட்டிபிகேஷனுமே கொடுக்காமலேயே இருந்தாங்க. தற்போதைக்கு 2025 ஓகேங்களா, இந்த மாதமே வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இதை வந்து ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிக்க முடியும். 2 டைப்லயுமே அப்ளை பண்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த தடவை. சரிங்களா, ஸோ இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எவ்வளவு வேகன்சியோட வந்திருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஸோ டோட்டலா நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், தனித்தனியான சேலரி, எது யாருக்கு முன்னுரிமை, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போறோம். டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது தொடர்ந்து வந்து போஸ்டிங் ஓகேங்களா, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் கிடைக்க போகுது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து செலக்ஷன் ப்ராசஸ், இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பா ஏதாவது எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க செலக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கட் ஆஃப் ஏதாச்சும் இது பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய அப்டேட்லாம் இருக்கு, இது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க இது அப்ளிகேஷன் கூட வந்து ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆஃப்லைன்ல எப்படி பண்றது, ஆன்லைன்ல எப்படி பண்றது, ஆஃப்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்ணி நம்ம ஆஃப்லைன்ல எங்க கொடுக்கணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அப்டேட் பண்ண போறோம். அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஓகேங்களா, அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எந்த டேட்னு கேட்டுப்பீங்க. வில் பி அப்டேட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் தான் ஆகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல, ஒரு சில வாரங்கள்ல இதற்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதற்கான நோட்டிபிகேஷன் முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு வருது அப்படின்றதுக்காக தான் நம்ம அப்டேட் கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து நம்ம இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு வேலைக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ், கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்த்துட்டு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா, நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு, நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் கிடைக்கும் நமக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆர்கனைசேஷன் நேம் தமிழ்நாடு அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் தான் நமக்கு அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ இது வந்து டெம்பரவரியோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா இருக்குமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா, அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா 7783 அபிஷியல் வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி மொத்தமாவே கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா, இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஓகேங்களா, உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த 38 மாவட்டத்துல நீங்க எந்த மாவட்டத்துக்கு வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நபர் ஒரு போஸ்டிங்க்கு ஒரு மாவட்டத்திலயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மாவட்டத்துல அப்ளை பண்ணிட்டு வேற ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது 38 மாவட்டத்துல ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 போஸ்டிங்க்கும் ஒரு நபர் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்ததா வந்து நீங்க போஸ்டிங் வந்து எந்த மாவட்டம் அவங்க வந்து அலாட் பண்றாங்களோ அங்கதான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாவட்டம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாவட்டம் கிடைச்சா தான் நான் அப்ளை பண்ணுவேன்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. அவங்க எங்க
அலாட் பண்றாங்களோ அங்க தான் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடிக்கு தான் உங்களுக்கு போஸ்டிங் குடுப்பாங்க. ஸோ ரேரா தான் இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. எந்த விதமான இன்டர்வியூஸும் கிடையாது. எந்த விதமான நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்க மட்டுமே வச்சு மெரிட் லிஸ்ட் பண்ணிட்டு, உங்களையே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, ஸோ டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ல இவ்வளவுதான் நடக்கும். அடுத்தது அப்ளிகேஷன் மோட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு ஆன்லைன்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல பண்றவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்தாச்சு. ஸோ நீங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துக்கு போயிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க நம்முடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லாதவங்க கண்டிப்பா வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஸோ யாருமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? யாரும் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி கால் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து இருப்போம். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் டேட் அப்ளை பண்றது ஸ்டார்ட்டிங் டேட் வந்து விரைவில் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல, ஒரு சில வாரங்கள்ல இதற்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே செக் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ அதாவது 3 விதமான போஸ்டிங் நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்கு 3886 போஸ்டிங் அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றதா இருந்ததுன்னா 305 வேக்கன்சி வேணும். ஸோ சரி குடுத்துருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்ததுன்னா 3592 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து சேலரி இதற்கான சம்பளம் பெர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 7,700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சம்பளம் கிடைக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 5,700ல இருந்து 18,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 4,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரிய கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் ஓகேங்களா? அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்ததுன்னா, மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அதற்கும் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் நீங்க மினிமம் நீங்க 10வது படிச்சிருந்தாவே போதுமானது. சரிங்களா? அடுத்தது வயது வரம்பு ஓகேங்களா? மினிமம் வயது வரம்பு 18 வயசுல இருந்து 45 வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் படி பெண்கள் மட்டும் அப்ளை பண்றது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மார்க்க மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசு வேலையில இதுவும் ஒண்ணு. சரிங்களா? அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன நீங்க நோட்டிஃபிகேஷன்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு, அதுல எலிஜிபிலிட்டியா இருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, ரிவ்யூ பண்ணிட்டு கடைசியா நீங்க சப்மிட் குடுத்துறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டிங் டேட், எண்ட் டேட் வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியிட்டுருவாங்க. ஸோ வந்த உடனே கண்டிப்பா நானும் அப்டேட் பண்றேன். அப்ளை பண்ற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ளை பண்ற வீடியோஸுமே குடுத்துடுவோம். சரிங்களா? ஆஃப்லைன்ல பண்றதுக்கு தனியா அப்ளை பண்ற வீடியோஸும், ஆன்லைன்ல பண்றதுக்கு தனியா அப்ளை பண்ற வீடியோஸும் நான் தனியாவே குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.